நாங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்ற மாணவர்கள் யாராவது இருந்தால் ஒரு 5 பேரை சொல்லுங்கள், 10 பேரை சொல்லுங்கள். நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். அது எத்தனை பேருக்கு வரும்? அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் அங்கே உள்ள பிள்ளைங்களுக்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. +2 வரைக்கும் அவங்களுக்கு இஸ்லாமிய கல்வியும் அந்த சமூக கல்வியும் மத கல்வியும் கொடுத்துட்டு எஜுகேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான நபரை முதலாக பேசுவதற்கு அழைக்கிறேன். திரு மௌலவி ஐ முகமது ரியாஸ் டி அவர்களை மாணவர்களை பாராட்டி ஒரு சில இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்ததற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அதிக மதிப்பெண்கள் எடுத்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளே, எனது மனமாற அஸ்லமியா அரபிக் கல்லூரியின் சார்பாக உங்கள் அனைவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். Education is the most powerful weapon in the world என்று சொல்வார்கள். எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும், எத்தனை அணுசக்திகள் உருவாக்கப்பட்டாலும் அதையெல்லாம் முறையடிக்கக்கூடிய வகையிலே இந்த உலகத்தில் ஒன்று தோன்றிக் கொண்டே இருக்கிறது, பரிமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது கல்விதான். அந்த கல்வியை நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு மிக உன்னதமாக, மிக உயர்ந்த நோக்கத்தோடு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் யூபியில படிச்சிருக்கிறேன். யூபியில எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க ஃபேஸ்புக்ல அல்லது யூடியூப்ல ஏதாவது ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பீகார்ல எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நேரில் பார்த்தேன். அங்க கரண்ட் வசதிகள் கூட இருக்காது. அங்க மேக்சிமம் ஒரு 100% இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20-25% தான் அங்க கல்வி உயர்கல்வி அடையக்கூடிய மாணவர்களாக இருப்பார். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனையினுடைய வெளிப்பாடாய் தமிழ்நாட்டிலே எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வாழ்க்கையே அழிந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு மேல வந்துடணும் அப்படின்னு நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு நினைத்ததனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கு கண்ணியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மா பாப்பா, நம்மளுடைய தாய் தகப்பன் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு ஒரு வெள்ளை உடை அணிந்து ஒரு கண்ணியமான இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அவங்கள் சிந்திய கண்ணீர் தான். இதுல நான் 2 விஷயங்களை மட்டும் உங்களிடத்துல குறிப்பிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னை விட அனுபவத்திலும் அறிவிலும் மிக சிறந்த மனிதர்கள் எல்லாம் அடுத்து பேச இருக்கிறார்கள். உங்களிடத்துல இந்த போஸ்டரை பார்க்கும் போது நம்ம பயலோட ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்களுடைய படிப்பினுடைய கால அளவுகளை நாம கணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 18 வயசு 19 வயசுல அவங்களை திருமணம் பண்ணி கொடுத்துருவோம். வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் கேட்கக்கூடியது ஒண்ணுதான், அவங்கள ஒரு 25-26 வயசு வரைக்கும் விட்டுருங்க. அவங்கள நல்லா படிக்கட்டும். ஏன்னா கடந்த 10 வருடங்களாகவே தமிழ்நாட்டினுடைய நிலைமை, பெண்கள் கல்வியிலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடுத்தடுத்த கல்விக்கு போறது எப்படி அப்படின்னா 19 வயசுல திருமணம் முடிச்சு அவங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாம இந்த பிள்ளைங்களை ஒரு PhD வரைக்கும் படிக்க வைக்கும். உங்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நீங்க படிப்புகளை பாதியோட நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிடாதீங்க. PhD வரைக்கும் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க எந்த துறையை எடுத்தாலும் சரி, அது ஆர்ட்ஸா இருக்கட்டும், எந்த துறைகளை நீங்க எடுத்தாலும் நீங்க ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். PhD ஸ்காலரா மட்டும்தான் நான் வெளியில வருவேன். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண ஒரு BA எடுத்தாலும் சரி,
அல்லது நீங்க இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, அதை விட கஷ்டமான துறைகளை எடுத்தாலும் சரி, உங்களுடைய எண்ணத்துல ஒன்னே தான் இருக்கணும். இடையில எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகளை விட்டுட்டு நீங்க PhD வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்களுடைய உள்ள ஆழமான எண்ணங்கள்ல விதைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பலாபலன்களை நீங்க பின்னாடி அனுபவிப்பீங்க. அப்ப எப்படி நினைச்சு பார்ப்பீங்க என்ன, கண்டிப்பா இந்த ஒரே ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு இலக்கை தீர்மானிங்கள். அந்த இலக்கை நோக்கி நடக்காதீர்கள், ஓடுங்கள். அந்த இலக்குக்காக வேண்டி நீங்கள் எதை இழக்க வேண்டும் என்று ஏற்பட்டாலும் அதை இழந்து அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கமான மாணவர்களாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மதிப்பையும் மாண்புகளையும் காக்கக்கூடிய பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு அஸ்லமியா அரபிக் கல்லூரியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக்க நன்றி. மனசு போல வாக்கு ரொம்ப சுத்தமா இருந்தது. ரொம்ப ஒரு அற்புதமான பேச்சு சார். சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படித்து முடித்த கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை சொல்லி அவங்க உதவி செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பேச்சு கிடையாது. மனிஷா, இடையாலை சேர்ந்த மனிஷா அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதாகவும், அதற்கப்புறமாக அதே மாதிரி சஞ்சனா என்கிற மாணவி இந்த வந்திருக்காங்க. அடுத்தபடியாக அவர்களும் கல்லூரிக்கு போறதுக்காக உதவி செய்ய தயாராக இருக்காங்க. அப்புறம் இந்து என்கிற மாணவி, இந்த 3 பேரும் வாங்க. ஃபர்ஸ்ட் மனிஷா சார், நீங்க இந்த புக்கை அவங்களுக்கு நீங்க வாங்க, நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அமௌண்ட் சொல்லுங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 10,000 ரூபாய் டொனேஷனாக கொடுத்து பாராட்டினாங்க. அந்த அவங்களுக்கு மேலே மனமாக தெரிகிறது. சிறப்பு. அடுத்து இந்து என்கிற மாணவியின் சார்பாக நம்முடைய கிளையினுடைய பொருளாளர், சதுரங்க பயிற்சியாளர், மாநில லெவலில் மாணவர்களை சதுரங்க பயிற்சிக்காக அனுப்பி வெற்றி பெற வச்சுட்டு இருக்காங்க திரு இசைக்கியல். கேமராமேனாக இருப்பீங்க போல. சரி, இப்போ நமக்கு மதுக்கூர் ராமலிங்கம் மிகச்சிறந்த பேச்சாளர், அதெல்லாம் பேச இருக்காங்க.